லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் எழுதியிருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களை பற்றிய சில விவரங்களை நாம் பார்க்கலாம். அந்த நாட்களிலே இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டு இருந்தார். பொழுது விடிந்தபோது அவர் தம்முடைய சீடர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயர் இட்டார். 6, 12, 13. இயேசு தம்முடைய 12 சீடர்களையும் வரவழைத்து எல்லா பிசாசுகளை துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் நோயாளிகளை குணமாக்கவும் அவர்களை அனுப்பினார். 9, 1, 2. இயேசு தமது சீடர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார். 11, 1-4 வசனங்கள். இயேசு தமது சீடர்களுக்கு போதித்து கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்கலாம். அவர் தமது சீடரிடத்தில் திரும்பி அவர்களை நோக்கி, நீங்கள் காண்கின்றவைகளை காணும் கண்கள் பாக்கியம் உள்ளவைகள். அநேக தீர்க்கதரிசிகளும் ராஜாக்களும் நீங்கள் காண்கின்றவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 10, 23, 24. உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதி இருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள். 10, 20. சீடன் தன் குருவிற்கு மேலானவன் இல்லை. பயிற்சியில் முழுமையாக தேறினவன் தன் குருவைப் போல இருப்பான். 6, 40. யாராவது ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீடனாக இருக்க மாட்டான். தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வராதவன் எனக்கு சீடனாக இருக்க முடியாது. உங்களில் எவனாவது தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனாக இருக்க மாட்டான். 14, 26, 27, 33 வசனங்கள். ஆமென்.